Dear friends, பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஒரு எக்ஸல் சீட்டில் பாஸ்வேர்டு இல்லாமலேயே அந்த சீட்டில் எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இங்கே டெஸ்க்டாப்பில் சார்ட்டுன்னு பேருள்ள ஒரு எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஷீட் இருக்குது. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு. நான் ஷீட் 2-ஐ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் நான் ஒரு நம்பரை என்டர் பண்ணுறேன். இதை என்டர் பண்ண முடியுது. இப்போ இதை டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ண முடியுது. இப்போ இங்கே என்டர் ஆகிருக்கிற அந்த நம்பரை எடிட் பண்ணுறேன். இதில் உள்ள நம்பரை டிலீட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதே நம்பரை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண முடியுது. இந்த மாதிரி இந்த ஷீட்டில் நாம் ஈஸியாக எடிட் பண்ண முடியுது. இந்த ஷீட்டை வேறு யாரும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணாமல் இருக்க இந்த ஷீட்டை மட்டும், அதாவது ஷீட் 2-ஐ மட்டும் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஷீட்டை பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு இங்கே ரிவ்யூ டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொடெக்ட் ஷீட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவொன்னே ப்ரொடெக்ட் ஷீட்னு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். நான் இப்போ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது. மறுபடியும் அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஷீட்டை பாஸ்வேர்டு கொடுத்து நாம் ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செல்லில் ஒரு நம்பரை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு டிஜிட்டை என்டர் பண்ணவுடனே இந்த மாதிரி எரர் காமிக்குது. டு மேக் எ சேஞ்ச் அன்ப்ரொடெக்ட் த ஷீட், அதாவது நாம் எடிட் பண்ணணும்னா அந்த ஷீட்டை அன்ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்த இதில் என்டர் ஆகிருக்கிற இந்த நம்பரை டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஷீட்டு பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷீட் நம்பர் 1-ஐ ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு நம்பரை என்டர் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் நம்பர்ஸ் என்டர் பண்ண முடியுது, எடிட் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் இந்த ஷீட் 1-ஐ நாம் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணலை. ஷீட் 2-ஐ மட்டும் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த பாஸ்வேர்டை மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நாம் பாஸ்வேர்டு கொடுத்து க்ளோஸ் பண்ண ஷீட்டில் எடிட் பண்ணணும். பாஸ்வேர்டு இல்லாமல் எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை நீங்கள் தெரிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வியூவை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணோம். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிக் மார்க் இதில் என்டர் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தெரியுது. chart.xlsxன்னு அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் தெரியுது. அதே மாதிரி இங்கே வேர்டு ஃபைலில் docxன்னு அதோட எக்ஸ்டென்ஷன் தெரியுது. இப்போ இந்த எக்ஸல் ஃபைலை ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் இது மேலே மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரீநேமை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த XLSXங்கிறத டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு ZIPன்னு என்டர் பண்ணுறேன். அதாவது இது ஜிப்புன்னு என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட்டுன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ இது ஜிப் ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஜிப் ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம கம்ப்யூட்டரில் 7-zipங்கிற ஒரு சின்ன சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உள்ள லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இந்த 7-zip உள்ளே போய் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ தெரியுது. நான் இங்கே ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொன்னே இதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் சார்ட்டுங்கிற இந்த ஃபோல்டர் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சார்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து இந்த எக்ஸல்ங்கிற ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒர்க் ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் மொத்தம் 3 ஷீட்ஸு தெரியுது. நம்ம ஷீட் 2-ஐ மட்டும் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்.
அதனால் நான் ஷீட் 2 மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அது உள்ளே போய் நோட் பேடை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது நோட் பேடு உள்ள ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு எஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஃபைண்டுன்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஷீட் ப்ரொடெக்ஷன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதில் ஷீட் ப்ரொடெக்ஷன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ ஃபைண்ட் வாட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது இங்கே இந்த ஷீட் ப்ரொடெக்ஷன் எங்கே இருக்கோ அதை காட்டுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஷீட் ப்ரொடெக்ஷனுங்கிற இந்த லைன் தொடங்குகிற இடத்துல, அதாவது லெஸ் தேன் சிம்பிளுக்கு முன்னாடி மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த லெஸ் தேன் சிம்பிளுக்கு முன்னாடி கர்சர் பிளிங்க் ஆகுது. இதில் இருந்து இந்த லைன் முழுசையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ரைட் சைட் பார்த்துருக்கிற ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே மோர் தேன்ங்கிற அந்த சிம்பிள் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாம் செலக்ட் பண்ண அந்த பகுதியை டிலீட் பண்ணணும். அதுக்கு கீபோர்டில் டிலீட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லைன் டிலீட் ஆயிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ஆரோவை 2 தடவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் 3 ஃபோல்டர்ஸும் ஒரு ஃபைலும் தெரியுது. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இங்கே செலக்ட் ஆளுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு கம்ப்ரஸ்ட் ஜிப் ஃபோல்டருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ஒரு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நான் செலக்ட் பண்ணி இதை ஒரு எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் டேட்டான்னு கொடுக்குறேன். டேட்டா டாட் எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறதுனால நான் எக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இது ஒரு எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து பேஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷீட் 2ல் நாம் முதல்ல பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இது அன்ப்ரொடெக்டட் ஷீட். இப்போ நான் இந்த செல்லில் ஏதாவது நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். இதை என்ட்ரு பண்ண முடியுது. இப்போ இந்த நம்பரை எடிட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். இதை எடிட் பண்ண முடியுது. இந்த மாதிரி பாஸ்வேர்டு மறந்தாலும் நாம் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண ஷீட்டை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக அந்த ஷீட்டில் எடிட் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.